பிரைஸ் தி லார்ட். வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. எசேக்கியேல் 37:11. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆமென். இதனால இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாம, இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை இல்லாம இந்த இஸ்ரவேல் வம்சத்தாரை போல புலம்புறீங்க அப்படின்னா ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. ஏன்னா இந்த இஸ்ரவேல் வம்சத்தாரில் அவங்க எலும்பாக தான் இருக்காங்க. அவங்க மேலே தோல் இல்லை, சதை இல்லை, நரம்பு இல்லை, ஆவி எதுவுமே இல்லை. பாருங்கள், அதே போல் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம் இல்லை. பாருங்கள், ஆனால் இதே போல் நம்ம புலம்புறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஜெபமும் வேத வாசிப்பும் ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியமும் சபையோடு கூட உள்ள ஐக்கியமும் இருந்ததுன்னு சொன்னால் உண்மையாகவே நம்ம நம்பிக்கை அற்று போகாது. பாருங்கள், நம்ம நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கும். ஆனால் இந்த ஜனங்கள் எதையுமே பண்ணலை. ஆனால் எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, எங்கள் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிட்டுன்னு சொல்லி புலம்புறாங்க. ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையில், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் புலம்புறதை விடுங்க. உங்கள் நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருக்கணும்னு சொன்னால் நித்தமும் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. நித்தமும் வேதம் வாசிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பாருங்கள், இதை நம்ம பண்ணும் பொழுது உண்மையாகவே நமக்குள்ள நம்பிக்கை உண்டாகுது. எந்த மனிதனையும் நம்பாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்ம நம்பிக்கை வச்சு முன்னேறி போகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மளை காலூண்டி நிற்க செய்கிறார். ஸோ உங்கள் வாழ்க்கை பலனற்று இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஜெபம் பண்ணி வேத வாசித்து ஆண்டவரோட கூட ஐக்கியமாக இருங்க. உங்கள் வாழ்க்கை காலூன்றி நிற்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஆமென். God bless you. ஆமென்.